ஹாய் மக்களே, பராக் ஒபாமா நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு நாள் பராக் ஒபாமாவும் அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமாவுடைய சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். போகிற வழியில் ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்தாங்களாம். சரி, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனவனே தான் தெரிஞ்சுதான் அந்த ஹோட்டல் முதலாளி வந்து பராக் ஒபாமாவுடைய மனைவி இருக்காங்களே அவரோட கூட படித்தவங்கன்னு. ஸோ அவர் இன்முகத்தோடு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதோடைய தேவைகளுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவர் உள்ளே போனோடனே மிச்சல் ஒபாமா ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலை ஒபாமாட்ட ஷேர் பண்ணாங்களாம். என்னென்னா, நான் காலேஜில் படிக்கிறப்ப இவர் என்ன ஒருதலை பட்சமாக காதல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலை ஷேர் பண்ணாங்களாம். அதுக்கு நையாண்டி கலந்து பராக் ஒபாமா சொன்னாராம், நல்ல வேளை நீ இவரை கல்யாணம் பண்ணல, ஒருவேளை நீ இவரை கல்யாணம் பண்ணியிருந்தானா இந்த சின்ன ஹோட்டலுக்கு தான் நீ அதிபதியாக இருந்திருப்ப, ஒரு பெரிய ஜனாதிபதியுடைய மனைவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை நீ இழந்திருப்பேங்கிற மாதிரி ஒரு நையாண்டி கலந்து சொன்னாங்க. அதுக்கு மிச்சல் ஒபாமா சொன்னாங்களாம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஒருவேளை நான் இவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இவர் அமெரிக்க நாடு ஜனாதிபதி ஆகிருப்பாருன்னு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட எப்பயுமே தெளிந்த நீரோட போல் மனசை வச்சுருந்தோம்னா எந்த சூழலையும் எந்த விதமான இந்த மாதிரி நெகட்டிவாக நம்மளை நிறைய பேர் அட்டாக் பண்ணுவானுங்க, நம்மளை அடி சாய்க்கணும்னு நினைப்பானுங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கீப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஆல்வேஸ்